இங்கே நிறைய பேர் குழப்பம் என்னன்னா, நிறைய பேர் பெருமாளை நான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பெருமாள் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு 100% சாத்தியமே கிடையாது. சிவனும் நேரடியாக குலதெய்வமாக இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. முதல்ல மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் யாருன்னா, நீங்கள் ஒரு 6 மாதம் முருகப்பெருமானை கும்பிடுவீங்க, அதுக்கப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுவீங்க, அதுக்கப்புறம் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவீங்க. இதெல்லாம் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் விருப்பம் இருந்தோ, கிரகங்கள் மாறும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த தன்மைகள் வந்துடும். அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி இறைவனை வணங்குவீங்க. அது ஒரு விஷயம். குலதெய்வம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஎன்ஏ, உங்கள் வம்சம், உங்கள் முன்னோர்கள். அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் குலதெய்வம்னா வேறு எதோ கேட்டகரி நினைக்காதீங்க. நம்மளோட டிஎன்ஏ, நம்முடைய வம்சாவளிகள், நம்முடைய மூதார்கள். அவங்க நிறைய இறைப்பணி செஞ்சுருப்பாங்க. அவங்க புண்ணிய ஆத்மாக்களாக மாறும்போது ப்ரமோஷன், இங்கே எப்படி ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் இருக்கோ அந்த மாதிரி ஆன்மாவுக்கும் ப்ரமோஷன் உண்டு, ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ற மாதிரி. அவங்கெல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக மாறும்போது தான் அடுத்த கேரி குலதெய்வமாக மாறுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீட்டில் ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்களையும் குலதெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாக இருந்து ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையே குலதெய்வமாக வச்சு வழக்கமாக வழிபட முறை இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, நிறைய இடத்துல உண்டு. வீட்டில் அவங்கள சாமியாக பாவிச்சு, குலசாமியாக பாவிச்சு தலைமையாக வணங்குவாங்க. அதே மாதிரி நிலத்தில் வந்து முன்னோர்கள் யாராவது இறை திறமையோடு யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நிலத்தில் புதைச்சி அவங்களையும் குலசாமியாக கும்பிட்ற வழக்கமும் இன்றளவும் உண்டு. அதனால் முதல்ல குலதெய்வம்ன்றது உங்கள் டிஎன்ஏ, உங்களுக்காகவே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. முதல்ல தெய்வம் தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி, வணங்கினாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, அதை பற்றி யாரும் இங்கே சொல்லலை. அதோடைய தனிப்பட்ட விருப்பம். எந்த தெய்வத்தை வேணால் கொடுங்க, எந்த மதத்தை சார்ந்தனா இருங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குலசாமி கண்டிப்பாக இருக்கும். அதை வணங்கியே தீரணும். ஏன்னா உங்களுக்காகவே இருக்கிறவங்க அவங்க ஒரே தெய்வம் மட்டும்தான். ஆனால் குலதெய்வம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். குலசாமின்னா ஓகே, அதை ஏதோ போயிட்டு வந்துடலாம், சும்மா தானே போகிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. குலசாமின்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சாதாரண தெய்வங்களுக்கு கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. முதல்ல குலசாமி எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. சின்னதாக தான் இருக்கும். கீர்த்தி சீதெல்லாம் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கல் இருக்கும், ஒரு செங்கல் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு அடையாளத்துக்கு தான் அதை வச்சுருப்பாங்க. ஆனால் அது முன்னோர்கள் நடமாட இடம். அது உங்களுடைய மூதார்கள் நடமாட இடம், வாழ்ந்த இடம். அவ்வளோ சக்தி உண்டு. இன்னொன்று முதல்ல புரிஞ்சுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளை. இப்போ நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னுவாங்க. ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஏமா நான் செய்யாத பரிகாரம் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு ஏன் நடக்கலன்னு கேள்விப்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் தான் குலதெய்வம். உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே 100% நடக்காது. ஃபஸ்ட்டு குலதெய்வத்தின் ரொம்ப மஸ்ட்டு.